தலையை அந்த போட்டோ அந்த ஸ்கிரீன்ல பாக்குறதா ஒரு மாதிரி தசை கட்டிட்டு மலையில கூட நினைஞ்சிட்டு வந்துக்கிறோம். டிக்கெட்டு கூட காசுல முடி வெட்டுற காசு எடுத்துக்கிட்டு வந்துக்கிறோம். உண்மை சொல்ல போனா அதுதான் உண்மை. வீட்டுல முடி வெட்டாலும் தான் கூட்டு வந்துட்டாங்க தலைப்பாடுன்றதுனால. ரொம்ப அதாவது என்னோட சின்ன வயசு ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அட்டகாச படம் ரிலீஸ் ஆனது. அப்போ வந்து எங்கள் அண்ணங்க எங்கள் அம்மா எல்லாருமே அந்த படத்தை என்னை விட்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. தேட்டரில் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். டீனா, அமர்கலம், சிட்டிசனு இந்த மாதிரிலாம். அப்போ இந்த அட்டகாசம் வரும்பொழுது என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எப்படியாவது நிறைவேறணும்னா, நான் எனக்கு ஒரு பையனே பிறந்துட்டான். அவனோட சேர்ந்து இந்த படத்துக்கு வந்திருக்கிறேன். நான் குட்டியாக இருக்கும் 6வது படிக்கும்போது பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலை இப்போ நான் வந்து என்னோட ஆசையை நிறைவேற்றிக்க போகிறேன். பேசிக்காக நான் வந்து அஜித் ஃபேன் தான். ஸோ என்னோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம். அந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ரீரிலீஸ் ஆனாலுமே கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த சைல்டுஹுட் ஞாபகம் எனக்கு அப்பப்போ டிவிலலாம் யூடியூப்லலாம் அஜித் இந்த அட்டகாச படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், எங்கடா தேட்டரில் பார்க்காம விட்டோமோ அப்படின்னு. இப்போ வந்து அந்த ஆசையை நான் நிறைவேற்றி. ஐயோ தெரிய விட்டாங்க ப்ரோ படம் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக அஜித் சார்லாம் வந்து பார்த்தோம்னா மனுஷன் வந்து இப்போ நிறையா ஒரு சோஷியல் மெசேஜ் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸுக்காக ஒரு படம் வந்து அவர் இன்னும் பண்ணால் நல்லா இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து குட் பேட் அக்லி பண்ணாரு. அது எவ்வளோ ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷன் மூட்லேயே போனாங்க பார்த்தீங்களா. இப்போலாம் அந்த படம் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா எல்லா சீனுக்குமே கத்துறாங்க ப்ரோ. அது மேஜிக் வந்து பார்த்தோன்னா நான் அந்த படம் டிவியில் பார்க்கும்போது கூட எனக்கு கிடைக்கல. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ரீமாஸ்டரிங் வந்து பார்த்தோன்னா ரீமாஸ்டரிங்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. அது வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ரீமாஸ்டரிங் இதுதான் பண்ண முடியும்னா இவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம அதோட வந்து பார்த்தோன்னா மேலாக பண்ண முடியும் அப்படின்னா அது ரொம்ப பிரைட்னஸ் ஆயிரும். ரொம்ப வந்து பார்த்தா கான்ட்ராஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த ஒரு ரீமாஸ்டர் எடிட்டிங்கே போதுமானது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ண சவுண்ட் எஃபெக்ட் தான் மெயினாக பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் பூஜா மேம்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்த ஹீரோனி தான் நான் கடவுளில் வந்து பண்ணாங்களான்றது எனக்கு இப்போ பார்க்கும்போதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து காட்டியிருப்பாங்க. அப்படின்ற போது பூஜா மேம்லாம் இன்னும் வந்து வாய்ப்பு வந்து நிறைய டைரக்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சீரியஸ்லி இந்த படத்துல சூப்பராக பண்ண கருணாஸோட காமெடி மெயினாக கருணாஸோட காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஆட்டோ காமெடி இல்லை, கண்ணாடி திரும்பிட்டு ஆட்டோ ஓடுன்றது அந்த காமெடியெல்லாம். கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவோ ஆட்டோ ஓடும் அப்படின்றத காமெடியெல்லாம் வந்து டெம்ப்ளேட்டே வேற லெவலில் இருக்கும். அது அந்த காமெடியாக பார்க்கப்பதான் இருக்கட்டும், ப்ளஸ் அந்த படத்தையே ப்ளஸ்ஸே காமெடி தான் அப்படின்ற மாதிரி இவராக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து குண்டாத்தர் இருப்பார் மனோகர், அவராக இருக்கட்டும். அவர்லாம் வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே அந்த படத்தில் காமெடி பண்ணியிருப்பாங்க. தூத்துக்குடி குரு கேரக்டர்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. காட் மோடுன்னு வாங்க பார்த்தீங்களா. இப்போ கருப்பு படத்தில் கூட இதாக இருந்துச்சு இல்லை, உண்மையான ரியல் காட் மோட் யாருன்னு பார்த்தோம்னா அஜித் சார் வந்து இந்த படத்துல போட்டது தான். சும்மா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை செயின் அப்புறம் வெள்ளை ஷூ அது மாதிரி போட்டு வந்து அந்த ஒரு போஸ்ட் கொடுத்து நின்னாலே வந்து பார்த்தோன்னா அந்த தூத்துக்குடி குரு கெட்டப் தான் அப்படின்னு. அந்த கெட்டப்பே ஒரு வந்து பார்த்தோன்னா ஓஜியான கெட்டப் ப்ரோ. அது இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக அஜித் சார் படம்லாம் எப்படி பார்த்துருப்போம், அவர் வந்து பார்த்தோன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரையே வந்து பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணி நடிக்கிற மாதிரி தான் ஒரு சில படம்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா. இப்போ விடாமுயற்சியெல்லாம் வந்து பார்த்தோன்னா வரவங்க போகிறவங்களாம் வந்து அஜித் சார் அடிப்பாங்க. அப்படின்ற போது நமக்கே ஒரு கடுப்பாகும், என்னடா இது எப்படி இருந்த மனுஷன் இப்படிலாம் வந்து கதையை கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக வந்து நம்ம யோசிச்சிருப்போம். அது அப்படியே நீங்கள் குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா. நான் அந்த படம் அட்டகாசம்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் வந்து பார்த்தோன்னா தேட்டரில் இப்போ தான் பார்க்குறேன். நான் டிவியில் வந்து கூட நான் கொஞ்சம் சீன்ஸாக தான் பார்த்துருப்பேன், கிளிம்ஸாக தான் பார்த்துருப்பேன். இப்போ தேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஓஜி அஜித் சாரை கொண்டு வாங்கயா ஃபர்ஸ்ட் அப்படின்னு. தயவுசெய்து அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் தேவையில்லை, அவருக்கு மாசினா நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வஸ்ட். ஏன்னா நான் வந்து ஒரு தளபதி ஃபேனு அஜித் சாரை வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டிசைடில் இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த அட்டகாசம் படமாக இருக்கட்டும். இன்னொன்று வரலாறு, அந்த படம் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வரலாறு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தயவுசெய்து அந்த படத்தை வந்து குயிக்காக வந்து ரீரிலீஸ் பண்ண பாருங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கு என் 10க்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா 1000 சொல்லுவேன். ஏன்னா இது பெஸ்ட்டு கமர்ஷியல் படம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தேட்டரில் விசிட் பண்ணுங்கள், அது இன்னும் வந்து வைப் சூப்பராக இருக்கும். தெற்கு சீமையிலலாம் தெரிக்க விட்டுருச்சு வைப்பு. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் நான் ரிலீஸ் ஆன புதுச்சில் சின்ன பையன், சும்மா சின்னதாக டிவியில் அப்பப்போ தான் பார்த்துருக்கேன். தேட்டரில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான்.
நல்லா என்ஜாய் பண்ணேன். பழைய அஜித் சாரை பார்த்ததுல ஒரு திருப்தி. சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரை பத்தி சொல்லணும் நமக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா வெள்ளை வேட்டி சட்டை கோல்டு ஃபுல்லா கழுத்துல அந்த குரு அப்படிங்கிற செம்ம சூப்பரா இருக்கும் ஓவரால். ரெண்டாவது இதுல வர அந்த தலை தீபாவளி அந்த சாங்லாம் இன்னமும் ஏதாவது நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னமும். அது இந்த படத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு கூட இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியாது. இது தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது நான் சின்ன பையனா இருக்கும்போது ரிலீஸ் ஆன படம் அப்படிங்கிறதுனால. ரீமாஸ்டிங்னா இது ரொம்ப ஓல்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெச்டி அந்த அளவுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டிலாம் எந்த குறையும் சொல்ல முடியாத நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல காமெடி நிறையா இருக்கு. காமெடிலாம் நல்லா சூப்பராக கருணாஸ் காமெடி ஆகட்டும், அஜித் சார்லாம் இந்த படத்துல இப்போலாம் அஜித் சார்கிட்ட காமெடி நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனால் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அஜித் சார்கிட்ட காமெடிலாம் வந்திருக்கு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு சூப்பர் படம். அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல பயங்கரமான ட்ரீட்டா இருக்கு இது ரீரிலீஸ் பண்ணதுல. அட்டகாசம் ரீரிலீஸ் நல்லா இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரியா நாயர் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெச்டியாக தான் போட்டிருக்காங்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 4Kல அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் தலையை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நிறையா தேட்டரில் சென்னையெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஃபேவரட் சீன் அவர் அந்த குரூப்பில் நடந்து வருவார். அது ஒரு மாதிரி தலை போல வரமான அங்கே ஒரு மியூசிக்லாம் போட்டு வேற லெவலில் வைப்பில் வருவார். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறமேட்டு ஒருத்தன் வந்து தலை மேலே கையை வைக்கிறதுக்கு வருவான். அப்போ வந்து ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த கண்ணாடி திருப்புற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதெல்லாம் வேற லெவல் சாங். அதெல்லாம் நம்ம இப்போ எந்த தீபாவளிக்கு போட்டாலும் அந்த தலை தீபாவளி தான் அந்த பாட்டு தான் வரும். ரொம்ப வைப்லேயே தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த 2 தலையாக நடிச்சிருப்பாரு. அதில் அந்த குரு தலை தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் வந்து ஆவரேஜா தான் போனது. அது வந்து பார்த்தோன்னா என்னதான் வந்து கலெக்ஷன் எல்லாம் வந்தாலுமே அந்த படம் அந்த டைம்ல ஆவரேஜா இருந்தது. இல்லை ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் போயிருக்குது. அந்த காலத்திலேயே அப்பயே நல்லா தான் போயிருக்குது. அது கூட போட்டியே இன்னொரு படம் வந்துச்சு, மன்மதன். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் போணுச்சு. ஆனால் தலையை அடிச்சுக்கலாம் முடியாது. தலை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்லேயே நடிச்சிருப்பாரு. இப்போ அந்த தலையெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற தலை வந்து நம்ம குட் பேட் அகிலியில் பார்த்தா தலை மாதிரி தான் இருக்கார். ரொம்ப சாஃப்டாக இருக்கார். ஆனால் அப்போ துருன்னு ஒரு மாதிரி நம்ம வாலி படத்தில் வந்து ஒரு மாதிரி நடிச்சிருப்பாள். அந்த மாதிரிலாம் இதில் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கும். ஓவராலா அந்த படத்துக்கு 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 ஏன்டா இது புது படமா இருந்தா நீ 10க்கு ரேட்டிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க, ரீஎடிட் பண்ணிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது இப்போ அந்த படம் வந்து 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இல்ல நீ நான் 10க்குள்ள ஏதாவது ஒன்று அடக்கி அதுக்கு ஏதாவது களி ஊத்த போறாளுங்க, அது வேடாம். ஓவராலா வந்து எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். அடுத்த ரீரிலீஸ்னா நான் எனக்கு மங்காத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரீரிலீஸ் பண்ண நடக்க. அப்புறம் வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதான் எனக்கு இன்னும் அந்த சந்தோஷமா தான் இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இப்போ யூடியூப்லலாம் பார்க்கும் பொழுதுலாம் அஜித்தை பார்க்கும் பொழுதே வந்து நம்மளை அந்த பழைய அஜித்தை பார்க்கும்பொழுது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஸ்கூல் படித்த ஞாபகம், எங்கள் அண்ணங்க எங்கள் மாமாங்கெல்லாம் அவ்வளோ கொண்டாடுவாங்க அஜித்தை. ஸோ அவங்க ஞாபகம்லாம் எனக்கு வருது. அஜித்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்க போகிறேன். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அஜித் சார் ஏதாவது பழைய படம் ரீரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நீனா பார்த்துட்டேன் ரீரிலீஸ்ல. மங்காத்தா வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் வந்து எப்பயுமே தலை படத்தை நான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கல. ஏன்னா இப்போ நான் பிறக்கல. அட்டகாசம் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்துட்டு வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு.